ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் தை கிருத்திகை பற்றி பார்க்கலாம். தை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு தினம்தான் இந்த தை கிருத்திகை. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து பிறந்தவர் தான் முருகன். இது எல்லோருக்கும் தெரியும். 6 குழந்தைகளாக பிறந்தார். அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். நல்ல முறையில் பாலூட்டி சீராட்டியெல்லாம் வளர்த்தனர். சிவபெருமான் அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் என் குமாரனை வளர்த்தபடியால் இன்று முதல் எனது குமாரன் கார்த்திகேயன் என்று உங்கள் பெயரால் அழைக்கப்படுவான் என்று சொன்னார். மேலும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவோருக்கு அவர்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி செல்வமும் சகல சௌபாக்கியமும் பெற்று இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்று ஆசீர்வாதம் செய்தார். அவ்வாறே முருக பக்தர்கள் இன்றும் கார்த்திகை மாதம் இல்லை, எல்லா கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். இந்த முருக பக்தர்கள் முருகனை பல விதங்களில் வழிபாடு செய்வார். எப்படியெனில் காவடி எடுத்து வருவது, அலகு குத்தி வழிபடுவது, பாத யாத்திரையாக சென்று முருகனை வழிபடுவார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் முருகனுக்கே உரிய ஒரு வழிபாடு, சிறந்த வழிபாடு ஆகும். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வரும். அதில் ஆடி கிருத்திகை, கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒரு கிருத்திகை நட்சத்திரம் அண்டு தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை, இந்த 3 கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் விசேஷமாக இருப்பது. அதாவது ஆடி கிருத்திகை என்பது தட்சிணாயனத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை. கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை அதுவும் மிகவும் விசேஷமான ஒரு கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை. அண்டு தை கிருத்திகை என்பது உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை நட்சத்திரம் என 3 கிருத்திகை நட்சத்திரங்கள் மிகவும் விசேஷமாக கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் இந்த 3 கிருத்திகை தினத்தில் வழிபடலாம். இந்த தை மாதம் என்பது மிகவும் ஒரு விசேஷமான மாதமாகும். முருகனுக்கு ஒரு விசேஷமான மாதம். எப்படி எனில், இந்த தை மாதத்தில் 2 பெரிய விசேஷங்கள் முருகப்பெருமானுக்கு வருகிறது. ஒன்று தை கிருத்திகை, இன்னொன்று தைப்பூசம். 2 மிகப்பெரிய விசேஷங்கள் இந்த மாதத்தில் மட்டும் முருகப்பெருமானுக்கு வரும். கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுக்கு உரிய நட்சத்திரம். ஆக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சூரிய தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அது நீங்கி நமக்கு எல்லா நலன்களும் நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம். இந்த விரதம் என்பது வழக்கம் போல் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறைக்கு சென்று படங்களுக்கு விளக்கேற்றி முருகப்பெருமான் படத்துக்கு பூ மாலையெல்லாம் சாற்றி ஏதாவது நம்மால் முடிந்த நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபாடு செய்து அதன் பிறகு கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட வேண்டும். நம்மால் எப்போது முடிகிறதோ அப்போது கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்டால் போதும். அவ்வாறு கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே முருகனை வழிபட்டாலும் நமக்கு அந்த பலன்கள் கிடைத்துவிடும். முருகப்பெருமான் மிகவும் எளிமையானவர். எல்லோருக்கும் எளிமையாக வரம் தரக்கூடியவர் அந்த முருகப்பெருமான். இதற்கென்று நம் உடலை எல்லாம் ஒன்றும் வருத்தி கொள்ள வேண்டாம். திடகாத்திரமாக உள்ளவர்கள், ஆரோக்கியமாக இருப்பவர்கள், அவர்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே போதும். சில பேருக்கு உடல்நலம் சற்று குன்றி இருக்கும். அவர்கள் எல்லாம் அவர்களால் எவ்வளவு முடியுமோ அது செய்தால் போதும். இதற்கென்று தனியாக நம் உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த மாதம் தை மாதம் வருகிறது. 30ஆம் தேதி 30/1/2023 திங்கட்கிழமை என்று கிருத்திகை, தை கிருத்திகை. அன்று இரவு 10:30 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. எல்லோருக்கும் முருகப்பெருமாள் அருள் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களானி பவந்து.